ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரியர் தேர்வு குறித்து முக்கியமான அறிவிப்பு வந்து ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன டவுட்னா, இப்போ இந்த அரியர் எக்ஸாமினேஷன் வந்து ஆன்லைனில் நடத்துவாங்களா இல்லை ஆஃப்லைனில் நடத்துவாங்களா மாதிரி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அரியர் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மோடில் தான் வந்து நடத்துவாங்க. சரிங்களா? அரியர் எக்ஸாமினேஷன் மட்டும் கிடையாது, இனி வரக்கூடிய அந்த கரண்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து ஆன்லைன் மோடில் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. எப்போ வந்து அந்த கொரோனா கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து ஆஃப்லைனில் வைப்பாங்க. அது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸாமினேஷனையும் ஆன்லைனில் தான் வந்து வைப்பாங்க. ஸோ இது குறித்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாருங்கள். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆன்லைனில் கல்லூரி பருவத் தேர்வு உயர்கல்வித்துறை முடிவு. நடப்பு கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆன்லைனில் நடந்து வருகின்றன. இளநிலை முதுநிலை இறுதியாண்டு பயிலும் மாணவர்களுக்கு மட்டும் கல்லூரிகள் திறக்கப்பட்டு வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நடப்பு பருவத்திற்கான நவம்பர் டிசம்பர் தேர்வு அட்டவணை தமிழக அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. அதற்கான வழிகாட்டுதல் வழங்குமாறு பல்கலைக்கழகம் கோரியிருந்தன. அதன்படி பருவத் தேர்வுகளை ஆன்லைனில் நடத்தப்படும் அரசு அறிவித்துள்ளது. இது குறித்து உயர்கல்வித்துறை அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இறுதியாண்டு மாணவர்களுக்கு மட்டும் கல்லூரிகள் திறக்கப்பட்டு நேரடி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. இதை கருத்தில் கொண்டு அனைத்து பருவத்துறை தேர்வுகளும் ஆன்லைனில் நடத்தப்படும். அதற்கான கால அட்டவணை அந்தந்த பல்கலைக்கழகங்களுக்கு வெளியிடப்படும். அதே நேரம் இறுதியாண்டு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் கல்லூரிகளில் நேரடியாக நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஜிசி ஏஐசிடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனை நீங்கள் ஆன்லைன்லையும் கண்டக்ட் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரியர் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் இந்த கரண்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷனையும் ஆன்லைனில் தான் வந்து நடக்கும். சரிங்களா? ஸோ யாருக்கும் வந்து எந்த டவுட்டும் வேணாம். இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அரியர் எக்ஸாமினேஷன் வந்து ஆன்லைனில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓப்பன் புக் சிஸ்டம் தான். சரிங்களா? இது இப்போ வெளியான ஒரு அப்டேட் தான். மறக்காத எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.